பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து பிரிகேடு கட்டக்கூடிய நிலத்திற்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கும் நடுவில் ஒரு 100 மீட்டர் கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு வனத்துறை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க கட்டுற அந்த சர்வே எண்கள் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு உள்ளேயே இருக்குது. 4 சர்வே நம்பரும் உள்ளேயே வருது, வெளியில் இல்லை. வெளியில் பக்கத்துலனா கூட பரவாயில்ல, உள்ளேயே இருக்குது. இது எப்படி கவனக்குறைவாக இந்த தவறு நடக்க முடியும்? தேங்காய் மூடி அமைச்சர் சிஎம்டியை தான் எனக்கு வேணும்ன்ட்டு எதற்காக இவ்வளவு முனைப்பாக இந்த சிஎம்டியை கேட்டு பெற்றார் என்பது தெரிகிறதா? இதோட தாக்கம் என்னமா இருக்கும்? இதோட தாக்கம் என்னன்னா, அந்த இடத்துல 3 டவர் 4 டவர் 1250 வீடுன்னா 3 டவர் 4 டவர் வரும். அந்த இடத்துல நீ இதை கட்டினன்னா சோழிங்கநல்லூர் மேடவாக்கம்லாம் 3 மாடி வரைக்கும் தண்ணி நிற்கும். அவ்வளோதான், இந்த மழைக்கு வந்துடும். இதைத்தான் அது பேலன்ஸ் பண்ணுது. ஏன் அங்கே கட்டுமானம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த தண்ணியெலாம் வந்து அந்த பரந்தூர்லேருந்து வரக்கூடிய அந்த கம்பனேரின்ட்டு ஒரு ஏரி இருக்குல்ல, அந்த ஏரியிலேருந்துலாம் வரக்கூடிய தண்ணி எல்லாம் அந்த பாலாறு பக்கிங்காம் கால்வாயிலெலாம் சேர்ந்து போய் கடலில் கலக்கிறது இந்த வழியாக போய் கலக்குது. அந்த இடத்துல நீங்கள் கட்டடத்தை கட்டிங்கன்னா திரும்பி ஊருக்குள்ளே வரும்.